இதுதான் நான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். அந்த நியாய விலைக்கடை மூலமாக எத்தனையோ நல்ல திட்டங்களை நம்ம இந்த பகுதிக்கு கொடுக்குறோம். 108 ஆம்புலன்ஸா இருக்கட்டும், இல்ல நல்ல மருத்துவமனையா இருக்கட்டும், எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம எல்லா கிராமத்துல இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கும் தாய்மார்களுக்கும் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதுல 108 ஆம்புலன்ஸ் உங்க ஊருக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஆம்புலன்ஸே டெல்லியில இருந்து உங்க ஊருக்கு மருத்துவர் அன்புமணி அவர்கள் அனுப்பி இருக்கிறாரு. அதே போல இந்த நியாய விலைக்கடையை மருத்துவர் அன்புமணி அவர்கள் மூலமாக இந்த தம்பிங்க எல்லாம் திறந்திருக்கிறாங்க. என்ன இதுல ஒரு என்னுடைய ஆசை என்னன்னா, உங்களை வந்து இந்த இடத்துல இலவசத்துக்காக மக்களை நிற்க வைக்க கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு நோக்கம். இலவசமா ஏதாவது கொடுக்கற, ஏன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்றால் அது வந்து அரசாங்கத்துடைய கடமை. எதையுமே அந்த மக்களுக்கு ஒழுங்காக போய் சேர வேண்டும் என்றது. புழுத்து போன அரிசியோ, இப்ப நான் சில மாதங்களுக்கு முன்னால் மழையில அரிசி வந்து மூட்டை, நெல் மூட்டை வந்து அப்படியே வளைச்சிருச்சு, நாத்து விட்டுருச்சு. அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு கோடவுன்ல, நெல் கோடவுன்ல அரசாங்கம் வாங்கி வைத்திருக்கக்கூடிய அரிசி மூட்டைகள்லாம் லட்சக்கணக்கான அரிசி மூட்டைகளை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அது மழையிலையும் வெயிலையும் காஞ்சு, இந்த மாதிரி ஒரு ஷாமியானா கூட கிடையாது. அந்த கோடவுன்ல திறந்த வெளி கோடவுன், அந்த கோடவுன்ல அரிசி மூட்டைகளை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். மழையில அந்த அரிசி மூட்டையில இருக்கக்கூடிய நெல்லெல்லாம் முளைச்சு நாத்து விட்டு இருக்கு. அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. அப்படியே மூட்டை மூட்டையா பச்சை பசேல்னு இருக்குது. அதையெல்லாம் நாங்க போய் பார்வையிட்டோம். அப்ப அந்த அரிசி மூட்டையை என்ன பண்ணிருப்பாங்க? அந்த அதுல இருந்து அரிசி என்ன பண்ணிருப்பாங்க யோசிச்சு? கடல்ல தூக்கி போட்டிருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அதையெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த நாத்தெல்லாம் சரி பண்ணி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, அது கருப்பான அரிசியோ புழுத்து போன அரிசியோ, அதுல சத்தே இல்லாத அந்த அரிசி, ஏன்னா அதுல இருக்க அந்த நாத்து வந்துருச்சு. அந்த அரிசிய எங்க கொண்டு போய் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நியாய விலைக்கடையில போட்டு ஏழைங்க தலையில தான் கட்டி இருப்பாங்க. அதான் நடந்திருக்கும் இல்லையா? வேற எப்படி போயிருக்கும் அந்த அரிசி? அதனால அப்படியெல்லாம் அந்த மாதிரி கேவலமாக எல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாரையுமே வந்து ஏழை கிராமப்புற மக்கள், விவசாய மக்களுக்கு கூட தரமான உணவு போய் சேர வேண்டும் என்பதற்காக தான் நியாய விலைக்கடை. இந்த இடத்துல உங்களை கரும்புக்காகவும் சர்க்கரைக்காகவும் வெள்ளத்துக்காகவும் உங்களை கியூல நிக்க வைக்க கூடாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்க தான் விவசாயம் பண்றீங்க. நீங்கள் விளைவித்த பொருட்களை நியாய விலைக்கடை மூலமாக உங்களையே வரிசையில் நிற்க வைத்து இலவசமாக கொடுத்து கேவலப்படுத்தக்கூடாது. எல்லாருக்கும் நல்ல தரமான உணவுப் பொருளும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒரு ஆசை. அதை தான் நிறைவேற்றணும்.